அதற்கு பிறகு 52, 53 வாக்குல இந்த கட்சியில சேர்ந்து, இந்த கட்சியினுடைய மாஸ்காட்டா மாறி போயிடுறாரு. இருந்தாலும் ஒருத்தர் வந்து உதவுறதுன்றது அது வளர்ந்து வர நேரம். அது 2 பேரும் கடன்பட்டுருக்காங்க. இவர் வந்து அவருடைய எழுத்துக்கு இவ நிறைய எல்லாவற்றையும் தாண்டி அப்ப அறிஞர் அண்ணா இருந்தார். அது இருந்துச்சு. அவங்கள வந்து அந்த பேலன்ஸ் பண்ற இதெல்லாம் நடந்துச்சு. அதனால பெரிய ஈகோ இஷ்யூஸ்லாம் இல்ல. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழ 2 பேர் இருக்கலான்ற மாரி இருந்துச்சு. எம்ஜிஆருடைய உதவியோட தான் அ முதல்வராக அவர் வருகிறார். கட்சித் தலைவராக வருகிறார். இது அவரே வந்து சொல்லியிருக்காரு. அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. எம்ஜிஆரே வந்து சட்டமன்றத்தில ஆண்டவனேன்னு தான் நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் அவரன்றத பதிவு பண்றார். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த 27 ஆண்டுகளில் அவர்களுக்குள் வந்து எந்த கருத்து மாறுபாடும் வரல, சிக்கல் இல்லாது இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுவும் இருந்துச்சு. ஆனால் ஒருவரை ஒருவர் தாங்கி இருப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அவர்களுடைய காமன் எனிமி வேற ஆட்கள். காங்கிரஸ் ஒரு காமன் எனிமியா இருந்துச்சு. கட்சிக்குள்ள வந்துட்டு இவர்கள் இருவருடைய ஆளுமையையும், திரைத்துறையினுடைய ஆளுமையை பிடிக்காத பல பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர்கள் வந்து சம்பத்தும், கண்ணதாசனும். ஸோ இவர்கள் இருவரும் கூட்டணியாக செயல்பட்டதில் அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் காமராஜர்கிட்ட போயிட்டாங்க பின்னாடி. இதெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு கட்சியில் இவர் வந்து 3வது இடத்துக்கு வரார், பொருளாளராக வரார். இவர் முதல் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு பிணக்குகள் தொடங்குது. இவர் வந்து தன்னை மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் எம்ஜிஆர். அவர் என்ன நினைக்கிறாரு, இவருடைய ஷேடோலேருந்து வெளியே வரணும் நம்ம வந்து இவருக்கு பிஹோல்டனாக இருக்கக்கூடாது. அண்ணாவுடைய ஷேடோலேருந்து வெளியே வந்துட்டார். இவர்கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு அவருக்கு கஷ்டப்படுறாரு. அதுதான் பிரச்சனை. அதனால 2 பேரும் தொடர்ந்து அந்த கட்சியில் இருந்திருக்க முடியாது. அது வந்து இப்போ நடக்கலைன்னா இன்னொரு நாள் நடந்திருக்கும்.